ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருப்பதி திருமலையிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் பரிணய உற்சவத்தை சின்னத்துறையின் மூலமாக கண்டு அனுபவிக்க அமர்ந்திருக்கும் பக்தர்களை இரு கரங்கள் கூப்பி வரவேற்கின்றது. அனைத்து பக்தர்களும் அனைத்து நல்ல பலன்களை பெற வேண்டும் என்று ஆசித்து மனமுவந்து அனைத்து பக்தர்களையும் இரு கரங்களை கூப்பி வரவேற்கின்றது. நன்றாக கண்டு கழித்து வேண்டி பலனை பெறலாம். ஏஷமேசர் எம்பெருமானை அடைய அநேக வழிகள் இருக்கிறது. ஆனாலும் அவனை துதிப்பது என்பது ஒரு சிறந்த விஷயம். இதற்கு தனியாக நாம் ஏதும் செய்ய வேண்டாம். அதே பீஷ்மர் ஏஷமே சர்வதர்மாணாம் தர்மோதி கதமோ மதக எத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைஹி அர்ச்சனே நரஹசதா என்று பீஷ்மர் சாதித்தருளியவாறே எம்பெருமானை துதித்து பலனை பெறுவது என்பது ஓர் உயர்ந்த லகுவான வழியாகும். அதாவது எளிதானது ஒன்று. இதோ நம் எதிரே கண்கூடாக கண்டு கொளித்து கொண்டிருக்கிறோம். பாண்டியன் கொண்டையோடு எம்பெருமான் நன்றாக திருவபிஷேகம் சார்த்திக்கொண்டு பூமாலைகளை சார்த்திக்கொண்டு ஆபரணங்களுக்கு அழகூட்டும் பெருமானாக எழுந்தருளி இதோ மாலை மாற்றல் நம் கண்ணெதிரே நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை அழகு அவனை கண்குளிர காண்பது என்பது. நாம் இத்தனை ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருந்தாலும் அழகாக இருக்க மாட்டோம். இவன் இந்த அர்ச்சை திருமேனியில் அணிந்து கொண்டிருப்பது எத்தனை அழகாக இருக்கிறது. இதை கண்டு அனுபவித்த ஆச்சாரியர்களின் ஸ்ரீசூக்திகளை நாம் சேவித்தாலே போதுமானது. அவன் செவிக்குளிர நன்றாக கேட்டு மகிழ்வான். நாம் ஈர சொற்களால் துதிப்பதை விட கற்றுணர்ந்த பரமை காந்திகளான மகான்கள் ஆச்சாரிய புருஷர்கள் அருளி செய்துள்ள துதி நூல்களையே கற்று தேர்ந்து அனுசந்திப்பது என்பது ஸ்துதி ஸ்தோத்திர பாடல்களை சேவிப்பது அதுவும் மிகவும் சிறந்தது. ஆன்றோர்கள் இயற்றி அருளிய ஸ்தோத்திரங்களை வாசித்தும் கேட்டும் வணங்கியும் வழிபட்டும் பகவானை வசீகரித்து அருளை பலன்களை பெற்று மகிழலாம். மிகவும் எளிது. நாம் எங்கும் வார்த்தைகளை தேடிச் செல்ல வேண்டாம். அனைத்தும் ஆச்சாரியர்கள் பௌமர்கள் சாதித்து உள்ளதையே நாம் திருப்பி திருப்பி சேவித்தாலே போதுமானது. அவன் உள்ளம் உள்குளிர நமக்கு நன்றாக அனுகிரகிப்பான். இது மாலை மாற்றல் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கு பரிமாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மேலும் ஆச்சாரிய சார்வபௌமர்களை முன்னிட்டு கொண்டு திவ்ய தம்பதிகளை தொழுவது என்பது மிகவும் சிறந்தது. அருளை பெறலாம். அதுவே இங்கே அர்ச்சக சுவாமிகள் நம் பொருட்டு தாயாரிடத்திலே மாலை மாற்றுகளை செய்து கொண்டு நம் பொருட்டு அவரிடத்தை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார். இதை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். திவ்ய தம்பதிகளுக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள் என்று உணராது போனாலும் பரவாயில்லை. நம்மை போன்ற பக்தர்களின் வரைவை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் பகவான் நம்மிடத்தை பற்றை உடையவன். இந்த மாலை மாற்றலை சேவித்துவிட்டு மேலே அவருடைய குணங்களை அனுபவிப்போம். பக்தர்களை பிரவீரஸ்ஸஹஸ்மான் வாஜி சஹமான உக்ரஹ அபிவீரோ அபிதத்வாதஹோ ஜைத்ரமிந்திரரதமாதிஷ்ட கோவித் அபிகோத்ராணி சஹசாகாஹமானோ தாயோ வீரஷதமன்யோரிந்திரஹ யவனः யோஸ்மாகோசேனா அவதோ ரயோத்சு இந்திர ஆசான்னேதா ப்ரஹஸ்பதி தக்ஷிணாயஜ்ஞ புர ஏது சோமஹ தேவசேனாநாபிபஞ்யதீனா ஜயந்தீனா மருதோ யந்த்வக்ரே இந்திரஸ்ய விஷ்ணோ வருணஸ்ய ராஜ்ஞ ஆதித்யானாம் மருதாகும் ஷர்த உக்ரம் மகாமனசா புவனத்யவானா கோஷோ தேவானா ஜயதாமுதஸ்தாத் அஸ்மாகமிந்திரः समृतेषोद्भजेष्वस्माकय्य इषवस्ताजयन्तो अस्माकं वीरा उत्तरे भवन्वस्मानुदेवा अवदहवेषु हर्षयमघवन्नायुधान्युत्सत्पनां मामकानाम् महागुंसी उत्तरहनुवाजिनां वाजिनात्युत्तरधाना जयतामेतुघोषः प्रेत जयता नरस्थिरावः सन्तु बाहवः इन्द्रो वशर्म यच्छत्वना दृश्याय यथा तथा अवशिष्टा परापद शरव्ये
ब्रह्म सघोषिता मित्रान् प्रविश वैशाख्यञ्जनोऽधिजः मन्मानि ते वर्मभिश्चादयामि सोमस्पाराजामृतेनाभिमस्ता पुरोर्वरीयो वरिवस्ते अस्तु जयन्तन्त्वमनुमदन्तु देवाः बाणाः सम्पतन्ति कुमारा विशिखा इव इन्द्रो नस्तत्र वृत्रः विश्वाः शर्म यच्छतु जीमोदस्येव भवति प्रतीकं यद्वर्मीयाति समदामुपस्थे अनाविद्धया तनुवाजयत्वगोसत्वा वर्मणो महिमापि पर्तु धन्वना जिञ्जयेम धन्वना तीव्रा समदो जयेम धनुशत्रोरपकामं गृणोति धन्वना सर्वा प्रदिशो जयेम वक्ष्यन्ति वेदागनीगन्ति कर्णं प्रियगुं सखायं परिषस्व जाना योषेवशिं देवि तथाधिधन्वञ्ज्या इयगो समने पारयन्ति ते आचरन्ति समने वयोषा मातेव पुत्रं विभृतामुपस्थे शत्रून् विद्यता गो संविधाने आग्नि इमे विस्फुरन्ति अमित्रान् पत्नीनां पिता बहुरस्य पुत्रश्चिश्चाकृणोति समनावगत्या इषुभिः सङ्गाः पृतनाश्च सर्वा पृष्ठे निनद्धो जयति प्रसूतः रथे तिष्ठन्नयति वाजिनः पुरो यत्र यत्र कामयते सुषारथिः अभीषूणां महिमानं पनायतमनः पश्चादनुयच्छन्ति रश्मयः तीव्रान् घोषान् कृण्वते वृषपानयोश्वारथेभिः सह वाजयन्तः वक्रामन्तः प्रपदीरमित्रा क्षिणन्ति शत्रुवो रणपव्ययन्तः रथवाहनगुं हविरस्य नाम यत्रायुधं निहितमस्य वर्मा तत्र रथमुपजग्मगो सदेव विश्वाः भयगो सुमनस्य मानाः पादुषगो सदः पितरो वयोधा कृत्स्रे श्रितः शक्तिवन्तो गभीराः चित्रसेना इषुबला अमृद्रा सतो वीरा उरवो व्रातसाः ब्राह्मणासः पितरः सोम्यासः शिवेनो द्यावा पृथिवी अनेहसा ओषानः पातु दुरिता धृता वृधो रक्षामागिर्मो अगजदु स ईशता सुपर्णं वस्ते मृगो अस्यादन्तो गोभिः सन्नद्धा पतति प्रसूता यत्र नरः सञ्जविजद्रवन्ति तत्रास्मभ्यमिषवश्चर्म यगोधन् ऋजीते परिवृन्धिनोष्मा भवतु नस्तनोः सोमो अधिब्रवीतु नोदितिः शर्म यच्छतु आशास्ते यजमानोऽसौ आयुराशास्ते सुप्रजास्पमाशास्ते सजातवनस्यामाशास्ते उत्तरान् देवयज्ञामाशास्ते भूयो हविष्करणमाशास्ते दिव्यं धामाशास्ते विश्व
विश्वम् प्रियमाशास्ते यदनेन हविषाशास्ते तदस्यात् तदभ्यात् तदस्मै देवानासन्ताम् त्वष्टा जायामजनयत् त्वष्टास्यै त्वाम् पतिम् त्वष्टा सहस्रमायो बहुषि दीर्घमायुः कृणोतु वाम् सुमङ्गलीरियम् वधूरिमागो समेत पश्यता सौभाग्यमस्यै तत्त्वायाभास्तम् विपरेतना इमान्तमिन्द्रमीड्भः सुपुत्रागो सुभगाङ्गुरु दशास्याम् पुत्रानाधेहि पतिमेकादशम् कृधि गृणाहि घृतवती सवितराधिपत्यैः पयस्पतिरन्तिराशानो अस्तु ध्रुवादिशाम् विष्णुपत्न्यघोरास्येषा नासहसोऽयमनोता बृहस्पतिर्मातरिष्वोतवायुः सन्धुमानावात अभिनो गृणन्तु पिष्टम्भो दिवो धरुणः पृथिव्या अस्येषा जगतो विष्णुपत्नी संज्ञानम् विज्ञानम् प्रज्ञानम् ज्ञानदभिजानत् सङ्कल्पमानम् प्रकल्पमानमुपकल्पमानमुपकृप्तम् क्लुप्तम् श्रेयो वसीय आयत् सम्भूतम् भूतम् चित्रः केतुः प्रभानाभात् सम्भात् ज्योतिष्मागस्तेजस्वादातमग्नस्तपन्नभितपन्न रोचनो रोचमानः शोभनः शोभमानः कल्याणः என்று எம்பெருமான் திருவடி வாரத்தில் பிராட்டிமார்களுக்கு உரிய வஸ்திரங்களை சமர்ப்பித்து மேலே இங்கே பிராட்டிமார்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். இந்த திவ்ய தம்பதிகளின் திருநாம ஸ்மரணை அதாகில் தியானிப்பது ஒன்றே போதுமானது. பெரியோர்களும் தங்கள் ஸ்ரீ சூக்திகளால் இந்த வழியையே காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். கிருஷ்ணோ ரட்சதுனக ஜகத்ரய குரு கிருஷ்ணம் நமஸ்யாம்யகம் கிருஷ்ணேன அமர சத்ரவோ வினிஹதாக கிருஷ்ணாய தஸ்மை நமः கிருஷ்ணாதேவ சமுத்திதம் ஜகதிதம் கிருஷ்ணஸ்ய தாசோஸ்மியகம் கிருஷ்ணே திஷ்டதி விஸ்வமேதது அகிலம் ஹே கிருஷ்ணா சம்ரக்ஷமாம் என்று நன்றாக பிரார்த்திக்க வேண்டும். உன்னை தவிர எங்களை ரட்சிப்பதற்கு வேறு எவரும் இல்லை. நன்றாக மனமுவந்து அவன் திருவடி வாரத்திலே சரண் அடைய வேண்டும் என்று பெருமாள் திருவடியில் மனமது ஒன்றி சரண் அடைந்தாலே போதுமானது. அவனது கருணை எனும் மழை நம்மேல் பொழியும். திவ்ய தம்பதிகளின் கருணை மழை நம்மேல் விழ அவர்களின் திவ்ய திருஷ்டிகள் நம்மை அனுகிரகிக்க வழியையும் ஸ்ரீ பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதியில் தனக்கடிமைப்பட்டது தான் அறியானேலும் மனத்தடைய வைப்பதாம் மாலை வனத்திடரை ஏரியாம் வண்ணம் இயற்றும் இதுவல்லார் மாறி யார் பெய்கிற்பார் மற்று என்கிறார். திவ்ய தம்பதிகளுக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள் என்று உணராது போனாலும் பரவாயில்லை. நம்மை சதா பக்தர்களின் வரவை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் நம்மிடத்தை பற்றையுடைய எம்பெருமானை நம் மனதின் கண் இருத்தி தியானிப்பதாலேயும் திருநாமங்களை சொல்லி பஜிப்பதாலேயும் அவனை வசீகரித்து விடலாம். சிலர் ஏதோ ஒரு காலத்திற்காக தண்ணீர் கிடைக்க வழி செய்வதானால் காடு அல்லது மேடாக உள்ள இடத்தை சமன் செய்து ஓர் ஏரியை உண்டாக்கி பெய்யும் மழை நீரை தேங்கச் செய்வார்கள். ஆனால் நம்மால் மழையை வரவழைக்க முடியுமா? அது நிச்சயமாக பகவானுடைய சங்கல்பத்தாலே தான் நடக்கும். அது முடியாது. அதுபோன்று தாயார் எம்பெருமானின் தயை பெற குறைந்தபட்சம் மனதில் பகவானை நினைந்து விடாது சிந்தித்து திருநாமங்களை சொல்லி நம் மனத்தில் அடைத்து அவளை நிறுத்திவிட வேண்டும். மீதியை பகவான் பார்த்து கொள்வான். அவனை நினைந்து உருக வேண்டும். அதை மட்டும் நான் செய்ய வேண்டும். நீர் தேக்கமே இல்லை என்றால் மழை பொழியும் போது எங்கே நீரை தேக்கி வைப்பது? திவ்ய தம்பதிகளின் அதாவது நீரை தேக்கி வைப்பது என்பது அவரிடத்திலே நாம் செய்யும் பக்திக்கு சமானமாக சொல்லப்பட்டுள்ளது. கருணை, தயை, சௌலபியம் எனும் உயர்ந்த சுத்த நீரான மழை, அந்த மழை பொழியும் சந்தர்ப்பம் வருவதற்கு நாம் அதற்கு தக்க பாத்திரமாக இருக்க வேணும். அதுதான் பக்தி.
அந்த பக்தி என்ற பாத்திரம் ஒன்றே போதுமானது. இவர்களின் அருளை பெற்று மகிழ 10 அடியவர்களுக்கு அவன் எளியவன் அல்லவா? இதுவே ஆழ்வாரின் திருவுள்ள கருத்து. மிகவும் எளிதான, செலவு இல்லாத வழி. இங்கே இப்பொழுது மணமேடையில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் திருமணக் கோலத்துடனே பக்தர்களான நம் வரவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறான். கூட்டத்தில் நம் முகம் தென்படுகிறதா என்று இவர்கள் துழாவி எட்டி எட்டி பார்ப்பது போல தோன்றுகிறது அடியனுக்கு. அத்துணை ஆசை இவர்களுக்கு. பக்தர்கள் நம்மீது தேவர்கள் என்ன, வேதம் வல்லார்கள் என்ன என்று எத்தனை பேர்கள் இருப்பினும் ஏதும் அறியாத நம்மை நோக்கியே காத்து கொண்டிருக்கிறான் இந்த பக்தவத்சலன். கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிரள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் மதிரப் புகுத கனா கண்டேன் தோழினான் என்கிறார் இந்த ஆண்டாள் தேவி. இப்படிப்பட்ட தாயார் நம் பொருட்டு எப்படி காத்து கொண்டிருக்கிறாள்? இதோ ஸ்ரீரங்கத்திலே பூசாற்று உற்சவம் போல இங்கே இப்பொழுது திருமண கோலத்தில் பூவை, அதாவது புஷ்பம், இவர்கள் ஒருவர் மீது திவ்ய தம்பதிகள் பரிமாறிக்கொள்வார்கள். அதை எரிந்து கொள்வார்கள் என்று சொல்லக்கூடாது, பரிமாறிக்கொள்வார்கள். இவர்கள் மேல் பூப்பந்து, அதாவது மேலே மேலே போட்டுக்கொண்டு நன்றாக அர்ச்சிப்பது போல, விளையாடுவது போல இருக்கும். சூரியனின் ஒளி போல அணையாமல் ஒளிரும் மங்கள தீபங்களையும் அதாவது கீழே சொன்ன ஆண்டாள் பாசுரத்தின் ஒரு சற்றே எளிமையான அர்த்தங்கள். சூரியனின் ஒளி போல அணையாமல் ஒளிரும் மங்கள தீபங்களையும் அவ்வண்ணமே ஒளியில் குறைவற்ற பூர்ண கும்மங்களையும் அழகழகான மங்கையர்கள் ஏந்தி கொண்டு வந்தபடி இருந்தனராம். யாருக்காக என்று? மதுரை மன்னனான கோபாலனுக்காக. அவன் இவன் என்று அழைக்காது தன்னை மதுரை மன்னன் என்று அழையுங்கோள் என்றே சாதித்துள்ளாராம் என்றே ஆண்டாளின் கருத்து. ஏன் தன்னை கோபாலன் என்று அழைக்க வேண்டும், மதுரை மன்னன் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். தன் திருவடியை ஒரு கரத்தால் காட்டிக் கொடுத்து திருவடியை பற்றினாரை அணைத்துக் கொள்வேன் என்று மற்றொரு கரத்தாலே காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறான் இந்த கள்வனான கண்ணன் அல்லவா? அது என்ன மதுரை மன்னன்? இடக்கை வலக்கை தெரியாத இடையர் குலத்திற்கு இவர்களின் அசஞ்சலமான பக்திக்கு கட்டுப்பட்டவன் இவன். எனவே இவன் விரும்பி ஏற்றது மதுரா கோவிந்த மன்னனாக என்னும் பட்டம். இத்தகைய எளிமையானவனே நம்மை ரட்சிக்க இயலும். நம்மை நன்றாக புரிந்து கொண்டவன். இவர்களே நமக்கு மங்களங்களை அளித்து நிரந்தரமாக, அதாவது பலன்களையும் அளித்து அள்ளித் தருபவர்கள். விஷ்ணு தர்மம் மாங்கல்யஸ்தவம் என்னும் ஸ்லோக தொகுப்பில் யஸ்மின் பிரயாதேசுர பூபிருதோத்வராத் நநாமகேதா தவனிஸ்ஸ சாகரா ச வாமனக சர்வஜகன்மய சதா மமாஸ்து மாங்கல்ய விருதியே ஹரி என்றார். மாங்கல்யம் என்றால் மாங்கல்ய பலம் மட்டுமல்ல, மற்ற எல்லா மங்கள விஷயங்களுக்கும் இவன் நன்றாக விவிருதி என்றார் புனக புனக என்றும் அழியாத தொடர்ச்சியாக என்றும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த புலஸ்தியர் என்றும் ஒரு ரிஷி. எந்த பகவான் அசுராசனான மாவலியின் யாகத்திற்கு செல்லும் போது கடலுடன் கூடிய பூமி எப்படி வளைந்து கொடுத்ததோ அப்படிப்பட்ட சர்வ ஜெகன்மயமான அந்த வாமனன் எப்போதும் அடியார்களுக்கு மங்களங்களையே பெருகச் செய்யட்டும். பூமி மலைவானேன் என்றால் பக்தர்களுக்கு கொடுத்து அனுகிரகித்து பழகிய இவன் யாச்சகம் கேட்க, பிச்சை கேட்க புகுந்தமையால் பூமி தாயார் திடுக்கிட்டு போனாளாம். ஸ்ரீதேவி பூதேவி தன்னையே வளைத்து கொடுத்தாளாம். இப்படிப்பட்டவன் திருவடி அடிநிலை தொட பூமி அதிர புகுந்தானாம் எம்பெருமான் வாமனன் என்கிறாள் ஆண்டாள். இவ்விடத்தில் மண்டபம் எழில் குலுங்க பக்தர்கள் மயங்கி நிற்க யாச்சகம் கேட்டு செல்லும் பக்தர்களான நமக்கு அனுகிரகத்தை பொழியவே இங்கு எழுந்தருளி சேவை சாதிக்கிறான் இந்த திருவிக்கிரமான கோவிந்தன். இதோ பூசாற்று உற்சவம் பந்துகளை பரிமாற்றங்கள் செய்வது கொண்டதை நாம் கண்டகளித்தோம். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்கிறபடியே ஸ்ரீ ராமாவதாரத்திலும் இந்த காட்சியை நாம் கண்டுகளித்திருக்கலாம். ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் சக்கரவர்த்தி திருமகனாம் ஸ்ரீ சீதா சமேத ஸ்ரீ ராமபிரான் பிற்காலத்தில் உள்ளவர்களுக்கும் காட்சி கொடுத்து அர்ச்சை விக்கிரக ரூபமாக என்றும் நித்தியவாசம் பண்ணுகிற திருச்சித்திரக்கூடம் என்கிற திவ்யதலத்தில் விஷயமாக திருவவதாரம் தொடங்கி ஸ்ரீ ராமபட்டாபிஷேகம் வரை ஸ்ரீ ராமச்சரித்திரத்தை ஸ்ரீ வால்மீகி பகவான் பேசி அனுபவித்தார் போலே ஆழ்வாரும் அனுபவித்த சில மணித்துளிகளை இங்கே நாம் சற்று காண்போம். இந்த பட்டாபிஷேக இந்த சமயத்தில் இந்த திவ்ய பத்மாவதி தாயாரின் திருமண கண்டு கொண்டு இருக்கிறோம் அல்லவா? எத்தனை புஷ்பங்கள், அலங்காரங்கள்! அந்த எம்பெருமானுக்கு இது புஷ்ப மண்டபம் அல்லவா? அவன் உகந்து இருக்கும் இடம் அல்லவா? இதோ
நம் கண்ணெதிரே பகவான் எத்தனை அழகாக மாப்பிள்ளை, அதாவது ரொம்ப உயர்ந்த காஸ்ட்லி மாப்பிள்ளை கண்டால் எத்தனை உருகும்படியாக இருக்கிறான். நம்மை தேடி தேடி எங்கே இருக்கிறோம் என்று தேடும்படியான கண்கள், இப்படி சாய்த்து அப்படி சாய்த்து நம்மை தேடுவதாகவே தோன்றுகிறது. அப்படிப்பட்டவன் இங்கே ராமாவதாரத்தில் போதாது என்று இங்கே ஸ்ரீனிவாசனாக நன்றாக காணுங்கோள் என்றும்படியாக அவன் திருவடியை தீபாலங்காரத்தால் தீப ஆரத்தியாலே நமக்கு காட்டி கொடுக்கிறார் அர்ச்சக சுவாமி. நன்றாக சேவித்து கொள்ள வேண்டும் பக்தர்கள். இந்த திருக்கல்யாண உற்சவத்தின் சுபதினத்தில் அனுபவித்து ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் மேலே ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமன் என்று இவர்களின் அருளாசிகளை பெற வேண்டும். அங்கண் நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளங்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் முய்யக் கொண்ட வீரன் தன்னை செங்கண் நெடுங்கருமிகளை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்றுகோலோ கண்குளிர காணும் நாளே என்கிறார் பாரிக்கிறார். குலசேகர ஆழ்வார் ராமன் மீது ரொம்ப பக்தி உடையவர். இவ்விடத்தில் இந்த கோவிந்தராமனாகவே நாம் கண்டு கழிக்கலாம். தாயாருக்கு ஆர்த்தி கண்டு அருள செய்கிறார்கள் அர்ச்சக சுவாமிகள். ஸ்ரீராமன் அவதரித்து அருளியது தேவர்களின் துன்பங்களை தீர்த்து வாழச் செய்த மகாவீர். பக்தர்களின் பால் வாத்சல்யத்தாலே அன்பாலே குதறிச்சு வந்த திருக்கண்களை உடையவன். குளிர்ந்த நீரை கர்ப்பத்தில் சுமந்த காளமேகம் போன்று வடிவுடையவன் ஸ்ரீராமன். ஸ்ரீராமன் சொல்ல குலசேகர ஆழ்வார் பாசுரத்தாலே ராமன் என்று சொல்கிறோம். இவ்விடத்தில் கோவிந்தாக கொள்ளலாம். இவர்களின் குலகுருவாம் ஸ்ரீ வசிஷ்டமுனி தேர்ந்தெடுத்து சாற்றிய திருநாமம் இன்று வரை பொலிந்து நிற்கும் அருளை மட்டுமே தரும் திருநாமம். இப்படிப்பட்டவன் இக்கலியுகத்திலும் நம் போன்ற பக்தர்களை அனுகிரகிக்க தில்லை திருச்சித்திரக்கூடம் என்னும் திவ்ய தலத்தில் எழுந்தருளி அண்டி வரும் பக்தர்களை அனுகிரகிக்க வேண்டியே இத்திருத்தலத்தில் எழுந்தருளியது. நமக்கு தலைவனாகிற இவனை கண்குளிர சேவித்த மகிழ்வோம். தில்லை திருச்சித்திரக்கூடம் செல்ல இல்லாதாருக்கு கருணைமிகு சீதாராமன் இதோ இவ்விடத்தில் இந்த திருமலையிலேயே நாம் கண்டு கழிக்கலாம் அல்லவா? நமக்காக காட்சி கழித்து கொண்டிருக்கிறானே. திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள் அரசமர்ந்தான் அடிசூடும் அரசை அல்லால் அரசாக எண்ணேன் மற்ற அரசுதானே. அரக்கன் இலங்கை அரசனான் ராவணன் அவளால் கவரப்பட்ட தாயார் சீதாதேவி இலங்கையில் இருக்கிற செய்தியை திருவடி சென்று அறிவித்த அப்பொழுதே ராமபிரானிடத்தை சொன்ன பிறகு ஸ்ரீராமபிரானும் வானர சேனையுடனே புறப்பட்டு சென்று கடற்கரையை அடைந்து அக்கடல் அரசனாகிய வருணனை பார்த்து சயனத்திலே படுத்து 3 நாள் அளவும் இருந்தும் பிரார்த்தித்து பயனற்று போக, அதாவது எதற்காக இவ்விடத்தில் சொல்கிறேன் என்றால், எம்பெருமான் மற்றவர்களுக்கு அபயம் அளித்தே பழக்கம். அதேதான் சற்று முன்பு அந்த வாமன அவதாரத்தை சற்று சாதித்தேன். இவனுக்கு அபயம் அளித்தே பழக்கம், அபயம் பெற்று பழக்கம் இல்லை, அதற்கு அபியாசம் இல்லை, அதாவது பழக்கம் இல்லை. ஆகையால் அதற்கு செய்வதற்காக இவனுக்கு தெரியவில்லை. ஸ்ரீராமன் அது கண்டு கோப ஆவேசத்தோடு ஓர் அம்பால் கடலை வற்ற செய்கிறேன் என்று ஆக்னேய அஸ்திர துடுக்க துவங்கிய அளவிலே வருணனான கடலரசனும் அஞ்சி நடுங்கி ஓடி வந்து பெருமாளை சரண் அடைந்தானாம். கடல் வடிவமான தன்மேல் அணை கட்டுவதற்கு உடன்பட்டு வழி கொடுத்து ஒடுங்கி நின்றான். பின்பு ஸ்ரீராமன் வானர முதலிகளை கொண்டு மலைகளால் சேதுமந்தனமும் செய்து முடித்தான். ராமனும் ராவணாதிகளை அழிக்கும் பொருட்டு பெரிய வானர சேனையை உருவாக்கி கொண்டு புறப்பட்டு கடற்கரை சேர்ந்த அளவிலே ராவணனின் தம்பியான விபீடனன் நல்ல உபதேசங்களை கேட்காத ராவணனை விட்டு ஒதுங்கி ராமனையும் சரண் அடைந்தான். அப்போதே இலங்கையை ராவணனை விபீடனுக்கு அளிப்பேன் என்று சபதம் எடுத்தான். இந்த ராமன் தன்னை அண்டி வந்தார்களை ஒரு நாளும் கைவிட்டான் இல்லை. அது ராமனாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, நரசிம்மனாக இருந்தாலும் சரி, வாமனனாக இருந்தாலும் சரி, இவைகளை நாம் கண்டோம் இல்லை. இவைகள் அனைத்தும் இந்த இத்தனை அவதாரங்களும் ஒருங்கே இணைந்த இந்த கோபாலன் உருவத்திலே நாம் கண்டு கழிக்கலாம். அவன் விட்டதே இல்லை, பக்தர்களை இன்னும் கை நழுவ விட்டதே இல்லை. எப்பேற்பட்ட பக்தர்களையும் தன்னை அண்டி வந்தால் என்றால் அவனை கழிவிட்டதே இல்லை. ராவணனை சேனையோடும் புத்திர மித்திராதிகளோடும் கொன்று முன்பு விபீஷண ஆழ்வாருக்கு கொடுத்த வாக்குப்படி விபீஷண ஆழ்வாரை லங்காதிபதியாக ஆக்கினான். தாயார் சீதையை மீட்டும் வந்தான்.
இப்படி சாதுக்களை ரட்சித்தும் துஷ்டர்களை அழித்தும் உலகத்தை இன்றளவும் உய்வித்தருளிய சீதாராமனின் திருவடிகளை, அதாவது சீதாராமனின் திருவடிகள் என்றால் அலமேலு மங்கத்தாயர் சமேத எழுமாலையானின் திருவடிகளை இதோ இவ்விடத்தில் சக்கரவர்த்தி திருமகனின் இந்த திருக்கல்யாண உற்சவத்தோடு சேவிக்கும் பாக்கியத்தை பெற்றோம். நாம் நம் ஆசைகளை அவன் திருவடி வாரத்திலே சமர்ப்பித்து நன்றாக பிரார்த்தித்துக் கொள்வோம். ஸ்ரீராமபிரான் அரசாளும் இந்த அயோத்தி நகர் மக்கள் அல்லது இந்த திருப்பதி நகர் இங்கு உள்ள உலக மக்கள் அனைவருமே பெற்ற பேறுதான் என்னே. இதற்கு மாறாக இருக்கும்படியான அரசாட்சியை தான் ஒரு பொருளாக மதித்ததே இல்லை என்கிறார் ஆழ்வார். இவரும் ஒரு சிறந்த அரசர்தானே. குலசேகர ஆழ்வார் ஒரு க்ஷத்திரியர். எனவே உணர்ந்த அனுபவபூர்வமான வார்த்தைகளாக பாசுரங்களாக அமைந்துள்ளது எனலாம். அழகிய உயர்ந்த பொன்னையும் இரத்தனங்களையும் கொண்டு இழைத்து அமைக்கப்பட்ட மாளிகைகளுள்ள அயோத்தி நகருக்கு மீண்டும் எழுந்தருளுகிறான். இதோ நம்மூர் இப்படி நான் திருமலையிலே இப்படி கண்டு கொண்டிருக்கிறோம். அத்தனை ரத்தனங்களும் மணிகளும் அணிந்து கொண்டிருக்கிறான் இந்த திவ்ய தம்பதிகள். முன்பு மாலை மாற்றிய பிறகு இப்பொழுது சேர்த்தியிலே இப்பொழுது அர்ச்சக சுவாமி ஆர்த்தி கல்பூர ஆர்த்தி எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தருள நம்மையும் பக்தர்களையும் காண வைக்கிறார். இப்பொழுது சேர்த்தியிலே நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றாக சேவிக்க வேண்டும். மேலே எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்கள் ஒவ்வொன்றாக இப்பொழுது நாம் நன்றாக அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆழ்வாரும் கண்ணனாக, ராமனாக, நிருசிம்மனாக பக்தர்களை ரட்சிக்கும் பொருட்டாகவே அனைத்து பாவங்களும் எடுத்த இவனுடைய அவதாரங்களை ஒவ்வொன்றாக ஆழ்வார்கள் நன்றாக அனுபவித்துள்ளார்கள். பெரிய ஆழ்வார் கண்ணனாக இவனை அனுபவித்தவற்றை சற்றே பார்ப்போம். வெண்ணை அலைந்து குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணன இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன். எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன். நன்னல் அரிய பிரானே நாரணா நீராடவாராய், நன்னல் அரிய பிரானே நாரணா என்று விழித்து எண்ணுவதற்கு அரியதான இவனை அதாகில் யாரேனும் சுயமுயற்சியால் எட்ட உண்ணாத இடத்தில் இருப்பவனே நாரணா என்று ஆழ்வார். நாரணா என்றால் அவ்விடத்திலே வைகுந்தத்திலே இருப்பவன். ஆனால் எட்டி இருக்கும்படியான, கிட்டி இருக்கும்படியான, நமக்கு அணுகி இருக்கும்படியான, அணுகலாம்படியாக இருக்கும்படியான கோவிந்தனை எத்தனை எளிதாக நாம் காண்கிறோம். பக்தி ஒன்றால் மட்டுமே கட்டுப்பட்டவன் இவன். இப்போது இங்கு காண கொடுத்து வைத்திருக்கிறது. வெண்ணெயை உண்டு வெறுங்கையை மேலே பூசிக்கொண்டு அந்த மொச்சை நாற்றத்தோടെ புழுதி ஆற்று மணல்களில் புரண்டு கொண்டு இரவில் அப்படியே கண்ணன் உறங்கினால் எப்படி இருக்கும்? தினவு தின்னு எடுக்கும். அரிப்பு தீர படுக்கையில் புரளமானாம். இதை காண யசோதைக்கு பொறுத்து கொள்ள மாட்டாளாம். எனவே நீராட அழைக்கின்றாள் யசோதையாக பெரியாழ்வாரின் திருவுள்ள கருத்து இப்புழுதி விளையாடு. இந்த பாசுரம் அதையே சாற்றி கொடுக்கிறது. பெரியாழ்வாருக்கு எப்படி குலசேகர ஆழ்வாருக்கு ராமபிரானிடத்தில் ஈடுபாடோ பெரியாழ்வாருக்கு கண்ணனிடத்திலே ஈடுபாடு. அதனால் என்னவோ அவருடைய திருமகளாம் ஆண்டாளுக்கும் கண்ணனிடத்திலே அதிக ஈடுபாடாக உள்ளது. ஆய்ச்சி சிறுவர்களோடு புழுதியில் புரண்டு விளையாடியதும், புழுதியில் விளையாடிய போது இவனுடைய திருவடி சங்கு சக்கர லட்சணையை கண்டு உகந்ததாக ஸ்ரீ அக்ரூரர். இவர் வசுதேவரின் உறவினர், கம்ச அரசவையில் இருப்பவர். இவரை கொண்டே கிருஷ்ண பலதேவனை யாகத்திற்கு அழைத்து வர கம்சன் அக்ரூரை கோகுலத்திற்கு அனுப்பினார். கொடுங்கோலனான கம்சனின் ஆட்சியில் வலுவில் கிருஷ்ணனை அழைத்து வர ஆணையிட்டதும் ஸ்ரீ கிருஷ்ணனே தனக்கு தரிசனமளித்து ரட்சிக்க அழைக்கிறான் என்று மகிழ்ந்தார் அக்ரூரர். ஆயர்பாடியில் கண்ணனை சந்திக்கச் செல்ல போகிறோம் என்ற எண்ணமே அக்ரூரருக்கு தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாய் தித்தித்ததாம். மனதிற்கு இனியனான ஸ்ரீ கிருஷ்ணனை காண, ஏனென்றால் அக்ரூரர் வசுதேவருடைய தோழர். ஸ்ரீ கிருஷ்ணனை காண தவித்தவர்க்கு கம்சனின் ஆணை கிடர்த்தற்கரிய பெரும் பேராக, மனத்திற்கு குளிர்ச்சியாக, வசந்தமாக அமைந்தது. கிருஷ்ண பக்தனான கண்ணனை தனக்கு காண கிடைக்கும் பேரும் வசந்தம் தானே. கோகுலம் எங்கிலும் சுற்றி திரிந்து விளையாடிய கண்ணனது திருவடி லட்சணை எங்கும் பதிந்திருந்ததாம். ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம், உள்ளடி பொறித்து அமைந்த இரு காலிலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் லட்சணை பட நடந்து, இதுவும் விஷ்ணு சித்தரான பெரியாழ்வாரின் சொல் மாலைதான். அக்ரூரர் பரபரத்து தேரிலிருந்து குதித்து இறங்கி உடல் புல்லரிக்க ஆனந்த கண்ணீர் பெருகி கிருஷ்ணனின் திருப்பாத லட்சணை அடையாளம் என்று தான் அந்த மணல் மீதே தன் திருமேனி முழுவதும் பட பாதத்தூளி லட்சணை படியுமாறு விழுந்து புரண்டாராம் அக்ரூரர். இதுவே அக்ரூரருக்கு
மனத்திற்கு இனியதான செயலாக அமைந்தது. தான் பிறவி எடுத்ததின் பயனாக கருதினார். இவர் வந்த காரியமோ குரூரமான செயல் செய்வதற்கு. ஆனால் கண்ண பலராமனை கொடியன் கம்சனிடத்தை அழைத்துச் செல்ல திருநாமம் என்னவோ அக்ரூரர் வினோதமாக இருந்தது. மேலே இந்த திருக்கல்யாண உற்சவத்தின் ஊஞ்சல் சேவையை இப்படி சேவிக்கலாம்.
விபீஷண ஆழ்வார் ராவணனிடத்தை இருப்பினும் பக்தியின் மேலிட்டால் ராமனை சரண் அடைந்தான். விபீஷண ஆழ்வாரை எம்பெருமானும் ஏற்றான். பெருமாளும் அக்ரூரர் கம்சனிடத்தே இருப்பினும் தனது பக்தியின் மேலிட்டால் கிருஷ்ணனின் பக்திக்காக ஏங்கினான். கிருஷ்ணனுடைய பக்தியாரை அவனிடத்தை சரண் அடைந்தான். கிருஷ்ணனும் அக்ரூரை ஏற்றுக்கொண்டார். இது இவ்விடத்தில் ஏன் சொல்கிறேன் என்றால், எதிரிகளிடத்திலே இருந்தாலும் அங்கே உள்ள பக்தனின் எண்ணங்களை பக்தியின் மேலிட்டால் தன்னையே அண்டியிருப்பவர்களை பக்திக்கு மட்டுமே அவன் அடிபணிகிறான் என்றது காட்டுவதற்காகவே இவ்விடத்தில் இந்த இரண்டு சரித்திரங்களையும் இந்த இடத்தில் சற்றே சொன்னேன். மேலே இந்த திவ்ய தம்பதிகள் பக்தர்களின் அஞ்ஞானங்களை போக்கி பகவத் பக்தியை மேலே வளர்க்க வேண்டும். எம்பெருமானின் திவ்ய நாமங்களை சொல்ல சொல்ல திவ்ய தம்பதிகளின் உள்ளம் உருகும் அல்லவா? நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அல்லவா இவன். தொண்டரடிப்படி ஆழ்வாரின் திருவாக்கு பொய்க்குமா என்ன? இப்படிப்பட்ட பக்தர்களை எந்த கலியும் நோய்களும் துன்பங்களும் ஏன் நமன் கூட நெருங்க மாட்டான். பக்தர்கள் அனைவரும் இந்த ஸ்லோகத்தை நன்றாக செவிமடிக்க வேண்டும். கமல நயன வாசுதேவ விஷ்ணோ தரணீதராச்சுத சங்க சக்கரபாணே பவசரணம் இதிரயந்தி ஏவை தியச்சபட தூரதரேண தான்னபாபானு என்கிறார். உலகம் அனைத்தும் இந்த வாசுதேவ கோவிந்தன் என்று உணர்ந்தும் அவனின் திருநாமங்களை உச்சரிப்பவர்கள் துக்கங்கள் நோய்கள் அனைத்தும் அணுகாது தூர விலகிவிடும். பாவங்கள் அனைத்தையும் போக்கும்படியாக இந்த திருநாம பிரபாவங்கள் உள்ளது எனலாம். விஷ்ணு புராணத்தின் இந்த ஸ்லோகத்தை ஒட்டியே தொண்டரடி இப்படி ஆழ்வாரும் காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதருகின்றோம் நமன் தமறு தலைகள் மீதே உலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமங்கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே என்கிறார். எந்த விதத்திலும் பக்தியோடு அவன் திருநாமத்தை உச்சரிப்பதற்கு எந்த யோக்கியதையும் தேட வேண்டாம். துன்பம் வரும்போது மனம் திறந்து மனம் ஒன்றி அவன் திருநாமத்தை கோவிந்த நாமத்தை உச்சரித்தாலே போதுமானது. நம் மெய்மேல் உள்ள வினைகள் அனைத்தும் கடந்து போகின்றன. அந்த திருநாம பிரபாவங்களை அனைத்து அசுபங்களையும் போக்கி கொடுக்கிறது, கலிகளையும் நிவர்த்தித்து கொடுக்கிறது. ஏன் நமனையும் நம்மிடத்தை அணுக விடாது என்பதே சத்தியமான ஆழ்வாரின் திருவாக்காக அமைந்துள்ளது. தீய செயல்களை தவிர்த்து அசலாருக்கு துன்பத்தை தரும்படியான எண்ணங்களையும் விடுத்து நற்செயல்களை செய்தாலே போதுமானது. எம்பெருமான் பக்தவத்சலன் கோபால கோவிந்தன் அல்லவா, நம்மை கைவிடவே மாட்டான் என்கிறார் ஆழ்வாரின் திருவாக்கு. என்றுமே நிலைத்து நிற்கும் அது. இவ்விடத்திலே நாம் இப்பொழுது எம்பெருமானுக்கு ஷோடச உபசாரங்கள் நடந்து எரிகின்றது. சங்கல்பமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள் அனைவரும் அவர்கள் இருக்கும் இடத்திலே நன்றாக சேவித்து கொள்ளலாம். பெரியாழ்வாரும் இந்த எம்பெருமானின் திருக்கடாட்சத்தால் பக்தர்கள் பெறும் இந்த பாக்கியத்தை, பெருமையை, நன்மையை சாற்றியுள்ளார். உரகல் 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 ஒன்சுடராழியே சங்கே அறநெறியின் அந்தகவாளே அழகிய சார்கமே தண்டே இரவுபடாமல் இருந்த எண்மர் உலோக பாலீர்கள் பறவை அறையா உரகல் பள்ளி அறை குறிக்கொண்மென் என்கிறார். பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு ஏதேனும் ஆபத்து சம்பவிக்குமோ என்று பரிந்து திருப்பல்லாண்டு சாதித்தருளியவர். இப்பாசுரத்தாலே எம்பெருமானின் பஞ்சாயுதங்களையும் அஷ்டதிக் பாலர்களையும் பெருமானின் வாகனமான கருத்மானையும் ஆழ்வார் விட்டாரில்லை. இந்த பாசுரத்தாலே அவரையும் விழித்து எல்லோருமாக சேர்ந்து உறங்காது எப்போதும் கண்விழித்து கொண்டு எம்பெருமான் கொடி கொண்டிருக்கும் திருப்பள்ளி அறையான, அதாவது எங்கு திருப்பள்ளி அறை என்பது பக்தர்களின் ஹிருதயமாகவே இந்த இடத்தில் ஆழ்வார் சாதித்துள்ளார். ஆக நம் ஹிருதயம், பக்தனின் ஹிருதயம் எம்பெருமானின் திருப்பள்ளியாக இருந்தால் அதைதானே இவர்கள் அந்த பஞ்ச ஆயுதங்களும் கருத்மானும் காக்க வேண்டும். அதாகில் என்ன ஆழ்வாரின் திருவுள்ள கருத்து என்ன? எம்பெருமான் நம் மனத்தில் எண்ணத்தில் எப்பொழுதும் வைத்து கொண்டிருந்தால் நம்மிடத்தை இருப்பான் அல்லவா? அவனை காக்கும் கடவுளான இந்த சங்கு சக்கராதிகள் பஞ்ச ஆயுதங்கள் கருத்மான் நம்மிடமே இருப்பார். நமக்கு எந்த தீங்கும் நேராது அல்லவா? அதேதான் உரகல் 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 ஒன்சுடராழியே சங்கே அறநெறினாந்தகவாளே அழகிய சார்கமே தண்டே இரவு படாமல் இருந்த எண்மர் உலோக பாலீர்கள் பறவை அறையா உரகல் பள்ளி அறை குறிக்கொண்மன் என்கிறார். பள்ளி அறை என்பது என்ன? நம் உள்ளம், நம் எண்ணம், அசஞ்சலமான பக்தி உள்ள அந்த பக்தர்களின் எண்ணம், அவ்விடத்திலே அவன் குடியிருப்பான் அல்லவா? அப்பொழுது அந்த பஞ்சாயுதங்களும் கருத்மானும் நம்மிடமே தானே இருப்பான். நமக்கு என்ன குறை இருக்கப் போகிறது? இந்த உடலையும் எப்போதும் காக்க பிரார்த்தித்து வேண்டுகிறார் அம்மாழ்வார்.
ஆன்றோர்கள் எப்பொழுதுமே எந்த காலத்திலுமே தாங்கள் வாழ்ந்த காலத்தில் கூட அல்ல, எதிர்காலத்தில் வரும் அத்தனை மனிதர்களும் அத்தனை பக்தர்களும் நல்வழிப்பட வேண்டும் என்றே பாசுரங்கள் சாதித்து அருளியுள்ளார்கள். அது ஒரு ஏற்றமே. பகவானை நினைந்து வேண்டி இருப்பதன் பலன். மெய்நாவனான ஸ்ரீ விஷ்ணு சித்தரான ஸ்ரீ பெரியாழ்வாரின் திருவாக்கு என்றுமே பொய்க்காது. எனவே மெய்நாவன் என்றுதானே அழைத்துக் கொள்கிறார்கள். எம்பெருமானும் இவருக்கு கூட கட்டுப்பட்டவன், ஸ்ரீ ஆண்டாளின் திருத்தகப்பனார் அல்லவா? ஆகவே மாமனாராகிறார். இவ்விடத்தில் அர்ச்சக சுவாமி எம்பெருமானிடத்திலே திருவடி வாரத்திலே புஷ்பத்தை சமர்ப்பித்து வேண்டி அனைத்து உபச்சாரங்களையும் செய்து கொண்டு அருளிறார். இப்பொழுது சேர்த்தியிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஊஞ்சல் மேலே. தர்மார்த்த காமமோக்ஷானாம் உபதேச சமன்விதம் பூர்வவிருத்தம் கதாயுக்தம் இதிகாசம் பிரசக்ஷதே என்கிறார். அதாவது எந்த நூலில் தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் என்ற இந்த 4 புருஷார்த்தங்களை பற்றி உபதேசிக்கப்பட்டுள்ளதோ, எந்த நூலில் முன்பு நடந்த சரித்திரங்களை, நிகழ்ச்சிகளை கதைகளாக கோர்வையாக சொல்லப்பட்டுள்ளதோ அதையே இதிகாசம் என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கின்றனர். அந்த இதிகாசங்களில் உள்ள கதைகளை விவரித்து சொல்வது ஆழ்வார்களின் ஈரத்தமிழ்களான பாசுரங்கள். இதிகாசம் எதற்காக எழுதப்பட்டது? இதிகாச புராணாபியாம் வேதம் சம் உபபிரம்ஹதே பிபேதி அல்பஸ்ருதாத் வேதோ மாமயம் பிரதரிஷ்யதி அதாவது பிரதரிஷ்யதி. ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீ மகாபாரதம் முதலான இதிகாசங்களாலும், ஸ்ரீ பாகவதம், ஸ்ரீ விஷ்ணு புராணம் முதலிய புராணங்களாலும் சுலபமாக அர்த்தம் புரிந்து கொள்ள இயலாத வேதத்தினுடைய அர்த்தத்தை தெளிவாக விளக்குகிறது. அதுவே பிரதரிஷ்யதி. அதற்கு உபமாக இருப்பது நேராக நாம் அனுபவிக்க முடியாது. ஆகவே வாழ்ந்து காட்டிய இந்த ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் இவருடைய சரித்திரங்கள் பிரதரிஷ்யதை, அதற்கு உபபிரமணமாக அதை விவரிக்கும்படியாக வாழ்ந்து காட்டியதான இந்த சரித்திரங்கள் அதை பிரதரிஷ்யதை என்று சாதித்துள்ளார். இவ்விடத்திலே இந்த அர்த்தத்தை தெளிவாக விளக்க வேண்டும். ஸ்ரீ வால்மீகி பகவான் வேதசாரமான ஸ்ரீமத் ராமாயணத்தை இயற்றினார் அல்லவா? ஸ்ரீமத் ராமாயணத்தை யாரை கொண்டு பிரச்சாரம் செய்வது என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் ஸ்ரீ சக்கரவர்த்தி திருக்குமாரர்களான லவகுச்சர்கள் இருவரும் வால்மீகியை நமஸ்கரித்து நின்றனர். வேதத்தின் உட்பொருளை விளக்க வல்லவர்களான இந்த இருவருமே ஸ்ரீமத் ராமாயணத்தை பிரச்சாரம் செய்ய தகுதி உள்ளவர்கள் என்று வால்மீகி பகவான் கருதினான். ஆக ஸ்ரீமத் ராமாயணம் வேதங்களின் சாரம் என்றே தெரிகிறது. வேதவேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேதः பிராச்சேதசேத் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா வேதः பிராச்சேதசாத் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதங்களாலே அறியத் தகுந்த பரமபுருஷன், புருஷோத்தமன் ஸ்ரீமன்னாராயணன் இவர் தசரத புத்தனாக அவதரித்த போது 4 வேதங்களாலும் ஸ்ரீ வால்மீகி ராமாயணமாக வடிவு கொண்டது. கருணா காக்குஸ்தனான ராமன் இவன் விஷயமான ஸ்ரீமத் ராமாயணத்தில் சரணாகதியை, அதாவது பக்தர்களை ரட்சிப்பது என்பதை அடிப்படையாக கொண்டது இந்த இதிகாசம். தசரத சக்கரவர்த்தியினிடமிருந்து விஸ்வாமித்திர முனிவரால் யாச்சித்து பெறப்பட்ட பெருமாள் ஸ்ரீராமன் இமௌ ஸ்ம முனிசார்தூல கிங்கரோ சமு உபஸ்திதௌ என்கிறான் ராமன். தானே இது ராமன் சாதித்த ஸ்லோகம் என்று சாதிக்கிறார் வால்மீகி. முனிபுங்கவர்க்கு கைங்கரியம் செய்வதே தன்னுடைய கடமையாக கருதினாராம் ராமலக்ஷ்மணர்கள். தான் தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரனாக இருக்கிறோம் என்ற சற்றும் கர்வமற்று இப்பொழுது ஒரு ஆச்சாரியன் திருவடிவாரத்தில் இருந்து அனைத்தும் கற்க வந்திருக்கிறோம், அவனுக்கு உபகரிக்க வந்திருக்கிறோம் என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது. அப்படிப்பட்ட சிஷ்யனாக விஸ்வாமித்திரருக்கு அமைந்தார் இந்த ஸ்ரீராமன். யாச்சகத்திற்கு தடையாக விரோதியாக இருந்த தாடகையையும் சுபாகுவையும் வதம் செய்து மாரீச்சனை விரட்டியும் யாகத்தை காத்தனர் இந்த ராமலக்ஷ்மணர்கள். இவர்கள் இருவரையும் விஸ்வாமித்திரர் அத்தனை பக்தியோடு அனுபவித்தனால்தான் இத்தனையும் ராமன் அந்த பக்திக்கு அடிபட்டு அனைத்தையும் செய்தார். இவ்விடத்திலே கும்பகார்த்தியும் கண்டருள்கிறார் மலையப்பன். அதையும் நன்றாக சேவித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைய தினம் இந்த பத்மாவதி பரிணயத்தின் கடைசி நாள். நன்றாக ஆர்த்தியை கண்டு கழித்து சேவித்து நன்றாக பிரார்த்தனை அவன் திருவடிவாரத்தில் சமர்ப்பித்து
பிரார்த்தித்து அனைத்து கல்யாணங்களையும் மங்களங்களையும் வரும் போகும் நாட்களில் என்றென்றும் சேர்ந்து इदमात्मा भवः कल्पेहार्थां भोजभुवो हरेः आदौ कृतयुगे जम्बूद्वीपे भारतवर्षके गङ्गाया दक्षिणे तीरे योजनानां शतत्वगे पञ्चयोजनमात्रेस्तु पूर्वां बोधेस्तु पश्चिमे मासे भाद्रपदे विष्णुतिथौ विष्णुसमन्विते सिद्धयोगे सोमवारे गिरौ नारायणाह्वगे स्वामी पुष्करिणी तीरे पश्चिमे भूत्य पश्चिमे बृन्दारकानां बृन्दैस्तु प्रार्थितो लोकरक्षकः आविर्बभूव भगवान् श्रीनिवास परः पुमान् श्रीनिवासाय महते निष्कलात्मने नमोस्तु पद्मनेत्राय पवित्राय अतिवेधसे देवदेवोत्तमां देवता सार्वभौमां अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकां श्री श्रीनिवास स्वामिनः ऋग्वेदमवधारयाम्। अग्निमीळे पुरोहितं यज्ञस्य देववृत्विजम् होतारं रत्नधातामम् शृङ्गानि वेदिच्छृङ्गानि वशृङ्गानि वेच्छृङ्गिणां शृङ्गिणामिच्छृङ्गानि वशृङ्गानि वेच्छृङ्गिणां शृङ्गानि वेदिशृङ्गानि इव इच्छृङ्गिणां शृङ्गिणामिदिच्छृङ्गिणां सं शृङ्गिणामिदिच्छृङ्गिणां सं शृङ्गिणां सं शृङ्गिणां शृङ्गिणां सन्दादुश्रे ददुश्रे सं शृङ्गिणां शृङ्गिणां सन्दादुश्रे सन्दादुश्रे ददुश्रे सं सन्दादुश्रे च शालावन्तश्च शालावन्तो ददुश्रे सं सन्दादुश्रे च शालावन्तः
ददृश्रे च शालावन्तश्च शालावन्तो ददृश्रे ददृश्रे च शालावन्तः स्वरावस्वरावश्च शालावन्तो ददृश्रे ददृश्रे च शालावन्तः स्वरावः शालावन्तस्वरावस्वरावश्च शालावन्तश्च शालावन्तः स्वरावः पृथिव्याम् पृथिव्याम् स्वरावश्च शालावन्तश्च शालावन्तः स्वरावः पृथिव्याम् च शालावन्त इति च शालावन्तः स्वरावः पृथिव्याम् पृथिव्याम् स्वरावस्वरावः पृथिव्याम् पृथिव्यामिति पृथिव्याम् वागद्भिर्वा विहवे विहवे वा वागद्भिर्वा विहवे वागद्भिरिति वागद्भिः वा विहवे विहवे वा विहवे श्रोषमाणा विहवे वा विहवे श्रोषमाणाः विहवे श्रोषमाणा विहवे विहवे श्रोषमाणा अस्मान् श्रोषमाणा विहवे विहवे श्रोषमाणा अस्मान् विहव इति विहवे श्रोषमाणा अस्मान् श्रोषमाणा अस्मान् आवन्तवन्तस्मान् श्रोषमाणा अस्मान् आवन्तु अस्मान् आवन्तवन्तस्मान् आवन्तु पृतनाज्येष्वन्तस्मान् आवन्तु पृतनाज्येषु अवन्तु पृतनाज्येष्वन्तवन्तु पृतनाज्येषु पृतनाज्येष्विति पृतनाज्येषु वनस्पते शतवल्शो वनस्पते शतवल्शो विशतवल्शो वनस्पते शतवल्शो विशतवल्शो विरोह विशतवल्शो विरोह शतवल्श इति शतवल्शः विरोह विविरोह सहस्रावल्शारोह विरोह सहस्रावल्शाः रोह सहस्रावल्शारोह सहस्रावल्शा विवि सहस्रावल्शारोह सहस्रावल्शावि सहस्रावल्शा विवि सहस्रावल्शा विभयम् भयम् वि सहस्रावल्शा विभयम् सहस्रावल्शा इति सहस्रावल्शाः विभयम् भयम् विभयम् ब्रूहेम भयम् विभयम् ब्रूहेम भयम् ब्रूहेम रुहेमेति रुहेम यन्त्वा ययन्त्वा भयम् मयम् स्वधेतिरयन्त्वामयम् स्वधेतिः अयम् स्वधेतिरयमयम् स्वधेतिस्तेजामानः स्वधेतिरयमयम् स्वधेतिस्तेजामानः स्वधेतिस्तेजामानः प्रणिनाय तेजामानः स्वधेतिस्तेजामानः प्रणिनाय स्वधेतिरिति स्वधेतिः तेजामानः प्रणिनाय तेजामानस्तेजामानः प्रणिनाय महते प्राणिनाय तेजामानस्तेजामानः प्रणिनाय महते प्राणिनाय महते सौभागाय महते प्राणिनाय महते सौभागाय प्रणिनायेति प्राणिनाय महते सौभागाय महते सौभागायेति सौभागाय हरिः ओम् सत्यत्वादि गुण विशिष्टस्याम् अंतर ब्रह्ममूर्तेः ब्रह्मरुद्रादिभिरपि उपासितुमशक्यत्वात् तमौपनिषदं वेषं विहाय सर्वेषामुपासनयोग्यतयाम् अर्चावताररूपेण अवतरतः श्रीनिवासस्य बिम्बक्लुप्तिप्रकारः प्रमुच्यते। रयिः ककुत्मान् विदधद्विनष्टं मृगमत्विधानम् तस्मै ककुत्रे विकटाय वित्रे नमः।
देवदेवोत्तमां देवता सार्वभौमाम् अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकां श्री श्रीनिवासस्वामिनः शुक्लयजुर्वेदमवधारयाम्। ईशेत्वोर्जेत्वा वायवस्था देवो वः सविता प्रार्पायतु श्रेष्ठतमाय कर्माणे। परिद्या वा पृथिवी द्या वा पृथिवी परिपरिद्या वा पृथिवी सद्यः सद्यो द्या वा पृथिवी परिपरिद्या वा पृथिवी सद्यः द्या वा पृथिवी सद्यः सद्यो द्या वा पृथिवी द्या वा पृथिवी सद्य इत्वेत्वा सद्यो द्या वा पृथिवी द्या वा पृथिवी सद्य इत्वा द्या वा पृथिवी इति द्या वा पृथिवी सद्य इत्वेत्वा सद्यः सद्य इत्वा परिपरित्वा सद्यः सद्य इत्वा इत्वा परिपरित्वेत्वा परिलोकान् लोकान् परित्वेत्वा परिलोकान् परिलोकान् लोकान् परिपरिलोकान् 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 लोकान् परिपरिलोकान् लोकान् परिदिशो दिशः परिलोकान् लोकान् परिदिशः परिदिशो दिशः परिपरिदिशः 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 परिदिशः परिपरिदिशो दिशः परिस्वस्व परिदिशो दिशः परिस्वः परिस्वस्व परिपरिस्वः स्वरिति स्वहा ऋतस्य तन्तुं तन्तुमृतस्य ऋतस्य तन्तुं विततं विततं तन्तुमृतस्य ऋतस्य तन्तुं विततं तन्तुं विततं विततं तन्तुं तन्तुं विततं विधृत्य विधृत्य विततं तन्तुं तन्तुं विततं विधृत्य विततं विधृत्य विधृत्य विततं विततं विधृत्य तत् विधृत्य विततं विततं विधृत्य तत् विततमिति विततं विधृत्य तत् विधृत्य विधृत्य तदपश्यत पश्यत् तत् विधृत्य विधृत्य तदपश्यत् विधृत्येति विधृत्य तदपश्यत पश्यत् तदपश्यत् 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 तत् अपश्यत् तदपश्यत पश्यत् तदभवद भवत् तदपश्यत पश्यत् तदभवत् तदभवद भवत् तदभवत् 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 तद् अभवत् तदभवद भवत् तदासीदासीत् तदभवद भवत् तदासीत् तदासीदासीत् तदासीत् आसीदित्यासीत् तदेतदृचाभ्युक्तम् एष नित्यो महिमा ब्राह्मणस्य न वर्धते कर्मणा न कनीयान् तस्यैव स्यात् पदवित्तं विदित्वा न लिप्यते कर्मणा पापके नेति तस्मादेवं विच्छान्तो दान्त उपरतस्त्रिदिक्षुः समाहितो भूत्वात्मन्येवात्मानं पश्यति सर्वमात्मानं पश्यति नैनं पातरति सर्वं मानन्तरति नैनं मातपति सर्वं मानं तपति विपापो विरजो विलिखित्सो ब्राह्मणो भवत्येष ब्रह्मलोकः सम्राडिति होवाच याज्ञवल्क्यः सोऽहं भगवते विदेहां ददामि मां चापि सह दास्यायेति स वा एष महाराजा
चतुर्दश भुवनावकाश समुद्भवानां देवतिर्यं मनुष्याणां ब्रह्म क्षत्रिय विच्छूद्रवर्णानां अनुलोम प्रतिलोमान्तराल व्यात्यानां चेतना चेतनानां सत्त्वगुणोपेतानां भगवद्दर्शन सुखमनुभवितुमागतानां पुरुषाणां योषितानां चाभ्यन्तरवेदि बाह्येषु सर्वत्र सञ्चारकर्म निरोधकानां रात्रिचरचोराणाम् उत्सादन निपुणान् सौम्यान् रक्षोगणान् असि मुसलतो मलत्रिशूल चक्रपाशाङ्कुशक्षेपणीयादि नानाविधायुधधरान् रक्षकपुरुषान् परिगृह्य प्रगानोन्मुखः देवदेवोत्तमां देवता सार्वभौमाम् अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकां श्री श्रीनिवासस्वामिनः कृष्ण यजुर्वेदमवधारयाम्। वायवस्थो वायवस्थदेवो वस्सविता प्रार्पयतु श्रेष्ठतमाय कर्मणे दिक्सायां दिक्सायामेवैव स्वायां दिक्सायामेव स्वाया दुस्वायामेव दिशि दिश्येव स्वाया दुस्वायामेव दिशि दिश्येवैव दिशि रुद्रको रुद्रं दिश्येवैव दिशि रुद्रं दिशि रुद्रको रुद्रं दिशि दिशि रुद्रं निरवदयते निरवदयते रुद्रं दिशि दिशि रुद्रं निरवदयते 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 रुद्रको रुद्रं निरवदयते निरवदयते रुद्रको रुद्रं निरवदयते 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 विरभिघारयति घारयत्यभिघारयति घारयत्यभ्यभिघारयति चतुरभक्तस्य चतुरभक्तस्य घारयत्यभ्यभिघारयति चतुरभक्तस्य घारयति चतुरभक्तस्य चतुरभक्तस्य घारयति घारयति चतुरभक्तस्याप्याप्यै चतुरभक्तस्य घारयति घारयति चतुरभक्तस्याप्यै चतुरभक्तस्याप्याप्यै चतुरभक्तस्य चतुरभक्तस्याप्यै पशवः पशवाप्यै चतुरभक्तस्य चतुरभक्तस्याप्यै पशवः भक्तस्येति चतुः अभक्तस्याप्यै पशवः पशवाप्याप्यै पशवो वै वै पशवाप्याप्यै पशवो वै वै पशवः पशवो वै पूर्वाः पूर्वा वै पशवः पशवो वै पूर्वाः पूर्वा वै वै पूर्वा आहुतय आहुतयः पूर्वा वै वै पूर्वा आहुतयः पूर्वा आहुतय आहुतयः पूर्वाः पूर्वा आहुतय एष एष आहुतयः पूर्वाः पूर्वा आहुतय एषः आहुतय एष एष आहुतय आहुतय एष रुद्रो रुद्र एष आहुतय आहुतय एष रुद्रः आहुतय इत्याहुतयः रुद्रो रुद्र एष एष रुद्रो यद्यद् रुद्र एष एष रुद्रो यद् रुद्रो यद्यद् रुद्रो रुद्रो यदग्निरग्निर्यद् रुद्रो रुद्रो यदग्निः अग्निर्यद्यदग्निर्यद्यदग्निर्यद्यदग्निर्यद् अग्निर्यद्यदग्निरग्निर्यद् पूर्वाः पूर्वायदग्निरग्निर्यद् पूर्वाः पूर्वा यद्यत् पूर्वा आहुतिराहुतिः पूर्वा यद्यत् पूर्वा आहुतिः पूर्वाहुतिराहुतिः पूर्वाः पूर्वा आहुतिरभ्यभ्याहुतिः पूर्वाः पूर्वा आहुतिरभ्याहुतिरभिजुहुयाज्जुहुयादभ्याहुतिराहुतिरभिजुहुयात् आहुतिरित्याहुतिः जुहुयादभ्यभिजुहुयात् रुद्राय रुद्राय जुहुयादभ्यभिजुहुयात् रुद्राय 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 जुहुयात् जुहुयात् रुद्राय पशून् पशून् रुद्राय जुहुयात् जुहुयात् रुद्राय पशून् रुद्राय पशून् पशून् रुद्राय रुद्राय पशूनप्यपि पशून् रुद्राय रुद्राय पशूनपि पशून
दध्यादप्यपि पशून् पशूनपि दध्यादपि पशून् पशूनपि दध्यादप्यपि दध्याद पशुरपशुर्दध्यादप्यपि दध्याद पशुः दध्याद पशुर्यजमानो यजमानो पशुर्दध्याद पशुर्यजमानः यजमानो यजमानो पशुरपशुर्यजमानस्याद्यजमानो यजमानो यजमानस्यादिहायस्याद्यजमानो यजमानस्यादिहाय स्यादिहाय पूर्वाः पूर्वादिहाय पूर्वादिहाय पूर्वा आहुतिराहुतिः पूर्वादिहाय पूर्वा आहुतिः आहुतिराहुतिः पूर्वा आहुतिर्जुहोति जुहोत्याहुतिः पूर्वा आहुतिर्जुहोति जुहोत्याहुतिराहुतिर्जुहोति पशूनां जुहोत्याहुतिराहुतिर्जुहोति पशूनाहुतिरित्याहुतिः पशूनां जुहोति पशूनां गोपीठाय पशूनां जुहोति पशूनां गोपीठाय पशूनां गोपीठायेति गोपीठाय वावत्येन परिहिञ्जामीति सायं परिहिञ्जति भर्तेन परिषिञ्जामीति प्रातः निर्वादित्यः सत्यम् अग्निमेव ददादित्येन सायं परिहिञ्जति अग्निरादित्यं प्रातः सह रात्रे भवतः तावदस्य लोकस्य तिर्नरिष्टिः पर्यन्तोऽस्ति एवं विदुषोऽग्निहोत्रं जुह्वति यौचैन देवं वेद हरिः ॐ विष्णुस्यामो गरुत्मध्वज इतरशना कुण्डलोष्णीशकोव्याम् चक्राब्जाभीतिकट्या श्रितकरसहितः श्रावणोकारबीजः श्रीवत्सीपीतवासाः कटकमकुटकेयूरहारप्रलम्बीम् तार्क्ष्योढः पञ्चशब्दध्वनिरवनिरमेशोऽवतात् कौस्तुभीतिम् देवदेवोत्तमाम् देवता सार्वभौमाम् अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकाम् श्री श्रीनिवासस्वामिनः सामवेदमवधारयाम् अग्न आयाहि वीतये गृह्णानोऽहं यदातये निहोतासत्सि बर्हिषि
द्युम्ना वन्देन्दनत्युतिधरन् धृतरक्तचेलम् पौष्णीधृतिस्फुरितपार्श्वयुगाभिरामम् केयूरहारमकुटादिविभूषिताङ्गम् सत्यम् चतुर्भुजमुपात्तु सुदर्शनाब्जम् देवदेवोत्तमाम् देवता सार्वभौमाम् अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकाम् श्री श्रीनिवासस्वामिनः अथर्वणवेदमवधारयाम् शन्नो देवीरभिष्टाय आपो भवन्तु भेदये श्रेयोरभिस्रावन्तु नः सहृदयं साम्मनस्यमविद्वेषं गृणोमि वः अन्यमभिहर्यत वत्सञ्जातमिवाघ्र्या अनुव्रतः पितुः पुत्रो मात्रा भवतु सम्मानाः जायावत्ये मधुमतीं वाचं वदतु शन्दिवाम् मा भ्रातारं वीक्षन्मा स्वसारमुत स्वसा संयञ्जः संव्राता भूत्वाचं वदत भद्रया येन देवानभियन्ति नो च विद्विषते मिथः तत्कृण्मो ब्रह्मा वो गृहे संज्ञानं पुरुषेभ्यः ज्यायस्पन्दश्चित्तिनो मामियोष्टसंराधयन् तस्अधोराश्चरन्तः अन्यस्मै वल्गुवदन्तगेता सद्धेतेनान् मानसस्कृणोमि समाने प्रभासहवोन्न भागः समाने योक्त्रे सहवो युनज्मि संयञ्जोऽग्निं सह पर्यतारानाभिमिवाभिताः सद्धेतेनान् मानसस्कृणोम्येकसृष्टे संवननेन सर्वान् देवा इवामृतं रक्षमाणा सायं प्रातस्तौ मनसो वो अस्तु मनसे चेतासे धिय आकोदय उदजित्ताये मात्यै श्रुताय जक्षासे विधेम हविषा वयम् अपानाय व्यानाय प्राणाय भूरिधायसे सरस्वत्या उरुव्यये विधेम हविषा वयम् मानो हासिषुरशयो दैव्यायेतनोप येन स्तन्वस्तनोजाः
अमर्त्यामर्त्या अभिनः सजध्वमायुर्धत्त प्रतरम् जीवसेनः ओ నిఖిల మునిజన శరణ్యే నైమిషారణ్యే సకల జగత్కారణ శ్రీమన్నారాయణాజ్ఞాకృత నిత్యవాసం సకల కళ్యాణ గుణావాసం శారదాంబుజపారద సుధాకర ముక్తాహార స్ఫటిక కాంతి కమనీయ గాత్రం కమలదల నేత్రం జాంబూనదాంబర పరివృతం దృఢవ్రతం భృగ్వత్రికశ్యప మరీచి ప్రముఖ యోగి పుంగవ సేవితం నిగమాగమ మూలదైవతం నిజ చరణ సరసిజ వినత జగదుదయకర కుశేషయం శృతి స్మృతి పురాణోదిత వైభవాతిశయం శ్రీపతి ధ్యాన వాహన సమారాధన స్థాపన ప్రతిష్టాం సంప్రోక్షణ మహోత్సవ కర్మ నిష్ఠ శిష్ట భూసుర ప్రవర సరోరహ దివాకరం దయాకరం హరితత్వ సుధారసపాన దివ్యవపుషం వక్షస్థల విరాజమాన కనకయజ్ఞోపవేతం దక్ష ప్రముఖ నవ బ్రహ్మ సమేతం విష్ణుకళావతరణం కృష్ణ మృగ వాహనం సత్వగుణ ప్రధానం సకల జగన్నిధానం కుందమందహాసం కోమలాభ్యాసభాసం తిలకుసుమ సునాసం కలికలుష నిరాసం శ్రీశాస్త్రతామరస పుష్పరస షట్పదాయమాన మానసం శ్రీ వైఖానసం సాష్టాంగమేవమవ సంపత్పదే సాంప్రతమహమభివాదయామ్యభివాదయామి దేవదేవోత్తమాం దేవతాం సార్వభౌమాం అఖిలాండకోటి బ్రహ్మాండ నాయకాం శ్రీ శ్రీనివాస స్వామినః ఉపనిషత్మవధారయాం. ఓం యథా వృక్షస్య సంపుష్పితస్య దూరాత్ గంధో వాక్యేవం పుణ్యస్య కర్మణో దూరాత్ గంధో వాతి యథా విధారాం కర్తేవ హితామభక్రామే యజ్జువేయుమే హవా విపయిష్యామి కర్తం పదిష్యామి ఇత్యేవమమృతాదాత్మానం జుగుప్సేత్. కమప్యనవదిం వందే కరుణావరుణాలయం వృషశైల తటస్థానాం స్వయం వ్యక్తిముపాగతం సమస్త జననీం వందే చైతన్యస్తన్యదాయినీం శ్రేయసీం శ్రీనివాసస్యాం కరుణామివ రూపిణీం దేవదేవోత్తమాం దేవతాం సార్వభౌమాం అఖిలాండకోటి బ్రహ్మాండ నాయకాం శ్రీ శ్రీనివాస స్వామినః సౌరాష్ట్రరాగమవధారయాం. దేవదేవోత్తమాం దేవతా సార్వభౌమాం అఖిలాండకోటి బ్రహ్మాండ నాయకాం శ్రీ శ్రీనివాస స్వామినః మధ్యమావతీరాగమవధారయాం. దేవదేవోత్తమాం దేవతా సార్వభౌమాం అఖిలాండకోటి బ్రహ్మాండ నాయకాం శ్రీ శ్రీనివాస స్వామినః వరాళీరాగమవధారయాం. దేవదేవోత్తమాం దేవతా సార్వభౌమాం అఖిలాండకోటి బ్రహ్మాండ నాయకాం శ్రీ శ్రీనివాస స్వామినః మోహనరాగమవధారయాం.
దేవదేవోత్తమాం దేవతా సార్వభౌమాం అఖిలాండకోటి బ్రహ్మాండనాయకాం శ్రీ శ్రీనివాస స్వామినః మల్హారీరాగమవధారగాం దేవదేవోత్తమాం దేవతా సార్వభౌమాం అఖిలాండకోటి బ్రహ్మాండనాయకాం శ్రీ శ్రీనివాస స్వామినః తాళవాద్యమవధారగాం దేవదేవోత్తమాం దేవతా సార్వభౌమాం అఖిలాండకోటి బ్రహ్మాండనాయకాం శ్రీ శ్రీనివాస స్వామినః ఢమరుకవాద్యమవధారగాం దేవదేవోత్తమాం దేవతా సార్వభౌమాం అఖిలాండకోటి బ్రహ్మాండనాయకాం శ్రీ శ్రీనివాస స్వామినః తిరుచ్చిన్ననాదమవధారగాం దేవదేవోత్తమాం దేవతా సార్వభౌమాం అఖిలాండకోటి బ్రహ్మాండనాయకాం శ్రీ శ్రీనివాస స్వామినః సర్వవాద్యమవధారగాం
పసిడియ క్షతలివే పట్టరు వేగమెరారు పసిడియ క్షతలివే పట్టరు వేగమెరారు దశల పేర తాళ్ళు దేవుని పెళ్ళికి పసిడియ క్షతలివే పట్టరు వేగమెరారు దశల పేర తాళ్ళు దేవుని పెళ్ళికి పసిడియ క్షతలివే పట్టరు వేగమెరారు శ్రీ వెంకటేశ్వరునికి శ్రీ మహాలక్ష్మికి దైవకపు పెళ్ళి మోత్తము నేడు శ్రీ వెంకటేశ్వరునికి శ్రీ మహాలక్ష్మికి దైవికపు పెళ్ళి మోత్తము నేడు కామ్యంచు పేరులు మోసే గరుడ ధ్వజం కావ్యంచ పేరులు మోసే గరుడ ధ్వజం దేవతలు రారో దేవుని పెళ్ళికి కామ్యంచ పేరులు మోసే గరుడ ధ్వజం దేవతలు రారో దేవుని పెళ్ళికి పసిడియ క్షతలివే పట్టరు వేగమెరారు దశల పేర తాళ్ళు దేవుని పెళ్ళికి పసిడియ క్షతలివే పట్టరు వేగమెరారు ఆగా కందర్ప జనకునికి కమలాదేవికి పెళ్లి పందిరి లోపల తలంబ్రాలు నేడు కందర్ప జనకునికి కమలాదేవికి పెళ్లి పందిరి లోపల తలంబ్రాలు నేడు కందమో విడమిచ్చేరు కలువగాలు కట్టిరి కందము విడమిచ్చేరు కలువగాలు కట్టిరి అందుకములు రారు హరి పెళ్ళికి గంధము విడమిచ్చేరు కలువగాలు కట్టిరి అందుకములు రారు హరి పెళ్ళికి పసిడియ క్షతలివే పట్టరు వేగమెరారు దశల పేర తాళ్ళు దేవుని పెళ్ళికి పసిడియ క్షతలివే పట్టరు వేగమెరారు ఆగా అదే శ్రీ వెంకటపతికి అలమేలు మంగకును మొదలె తిరునాళ్ళకు మొక్కేము నేడు అదే శ్రీ వెంకటపతి అలమేలు మంగకును మొదలె తిరునాళ్ళకు మొక్కేము నేడు ఎదుటనే కేదు వీడే ఇచ్చేరు వరము నీవే ఇచ్చేరు వరము నీవే
రారో పరుష ధనుని నీ పెళ్ళికిని ఎదుటనే ఎరువీవే ఇచ్చేరు వరము నీవే కదలి రారో పరుష ధనుల పెండికిని పసిదిగ క్షతలివే పట్టదో వేగమెరారు దశల పేరటాను దేవుని పెళ్ళికిని పసిదిగ క్షతలివే పట్టదో వేగమెరారు దశల పేరటాను దేవుని పెళ్ళికిని పసిదిగ క్షతలివే పట్టదో వేగం वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेश समो देवो न भूतो न भविष्यति తెలిసిన వారికి దేవుడితడే తెలిసిన వారికి దేవుడితడే బలవని దుష్టుల పాదముల తెలిసిన వారికి దేవుడితడే బలవని దుష్టుల పాదముల
చూడరమ్మ సతులాల సోపాన పాడరమ్మ చూడరమ్మ సతులాల సోపాన పాడరమ్మ కూడున్నది పతి చూడి కొడుక నాచారి సోపాని 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 లక్ష్మియట సింగారాలకే మరుదు కాముని తల్లియట చక్కదనాలకే మరుదు మరుదు కోమలాంగి ఈ చూడి కుడుతనాచారి చూడరమ్మ సతులాల సోపాన పాడరమ్మ కూడున్నది పతి చూడి కుడుతనాచారి శోభాని 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 గంభీరాలకే మరుదు తలపలోకమాతయట దయమరియే మరుదు జలజని వాసినిగట చలదనమే మరుదు కొలది మీరా ఈ చూడి కుడుతనాచారి చూడరమ్మ సతులాల సోపాల పాడరమ్మ కూడున్నది పతి చూడి కుడుతనాచారి శోభాని 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 శోభాని
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ